ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஎல்பி ஜோன் சேஞ்ச் சரிங்களா? ஆக்சுவலா வந்து ஜோன் சேஞ்சுக்கு வந்து நமக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து இந்த மாசம் 7ஆம் தேதி. பட் யாருமே வந்து லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டேட் வந்து இன்கேஸ் உங்களுக்கு வந்து சர்வர் பிஸியா இருந்தா உங்களால வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ வந்து மேக்ஸிமம் நீங்க வந்து 5ஆம் தேதி வந்து வச்சுக்கோங்க. இந்த மாசம் 5ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து இப்போ நான் இந்த வீடியோல என்ன சொல்லுவேன்னா, நான் வந்து இந்த ஏஎல்பி அப்ளை பண்ணியிருந்தா, நான் வந்து யூஆரா இருந்தா நான் எந்த ஜோன் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸா வைப்பேன். சரிங்களா? எந்த ஜோன வந்து நான் வந்து சூஸ் பண்ணுவேன். அதே மாரி எஸ்சியா இருந்தா நான் எந்த ஜோன சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் சொல்றேன். சரிங்களா? உங்களுக்கு ஓகேவா இருந்தா இதே சூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா நீங்களே ஒரு சர்டைன் அனலைசிஸ் பண்ணியிருப்பீங்கள்ல. நெறைய நார்த் சேனல்லாம் இருக்கு. நெறைய பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எது ஓகேவா இருக்கோ அந்த மாரி கூட குடுங்க. சரிங்களா? இப்ப நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எக்ஸாம் எழுதுனா நான் எது குடுப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் நான் சொல்றேன். சரிங்களா? ஆ யாராலயும் பட் வந்து 100% வந்து செகந்தராபாத்ல தான் கட் ஆஃப் கம்மியா வரும். பெங்களூர்ல தான் கட் ஆஃப் கம்மியா வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது. எவ்வளோ பெரிய சேனலா இருந்தாலுமே அது வந்து சொல்லவே முடியாது. எக்ஸாம் நடந்தோன தான் சொல்லலாம். டிராஸ்டிக்கா நடக்கலாம். பெங்களூர்ல திடீர்னு கட் ஆஃப் ஹெவியா போலாம். இல்லன்னா பெங்களூர்ல கட் ஆஃப் கம்மியா போலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு எக்ஸாமும் நமக்கு வந்து நீங்க ப்ரீவியஸ்ல நடந்தத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து யாராலயுமே பிரெடிக்ட் பண்ணவே முடியாது. நான் இப்ப பண்ணா நான் என்ன பண்ணுவேன்? திரும்ப திரும்ப அத தான் சொல்றேன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஒண்ணு டிசைட் பண்ணிக்கோங்க. நான் சொல்றது நெறைய வீடியோ பாருங்க. நெறைய அனலைசிஸ் பண்ணுங்க. ஃபைனலா நீங்க ஒண்ணு டிசைட் பண்ணிட்டு நீங்க சூஸ் பண்ணுங்க. சரிங்களா மக்களே? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல வந்து நம்ம கேட்டகரி வைஸ் அனலைசிஸ் பண்ண போறோம். இப்ப நீங்க யூஆர் கேட்டகரியா இருந்தீங்கன்னா, சரிங்களா? மேக்ஸிமம் எந்தெந்த ஜோன வந்து நம்ம கம்பேர் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, பெங்களூர், செகந்தராபாத், திருவனந்தபுரம், மும்பை, பிலாஸ்பூர், புவனேஸ்வர். சரிங்களா? இத மட்டும் தான் வந்து இந்த ஒரு 7 ஜோன தான் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ண போறோம். கம்பேர் பண்ணி எத நம்ம ஃபர்ஸ்ட் வைக்கலாம், எத செகண்ட் வைக்கலாம் அப்படின்ற மாரி குடுக்க போறோம். மேக்ஸிமம் வந்து சவுத் சைடு உள்ள எல்லாத்தையுமே வந்து நான் ஆர்டர் பண்ணிட்டேன். சரிங்களா? சவுத் சைடு உள்ள எல்லாத்தையுமே வந்து குடுத்துட்டேன். அது போக நார்த்ல ஏன் நான் இந்த 3 மட்டும் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலாஸ்பூர்ல வேக்கன்சி ஹெவி. அதே மாரி மும்பைல வந்து வேக்கன்சி ஹெவி. மும்பைல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஜோனே இருக்கு. மும்பைல வந்து ஒரு 3 டிவிஷனே வரும். வெஸ்டர்ன் ரயில்வே 3 ரயில்வே வரும். சரிங்களா? மும்பை ஜோனுக்கு கீழ. வெஸ்டர்ன் ரயில்வே, சென்ட்ரல் ரயில்வே, சவுத் சென்ட்ரல் ரயில்வேன்னு சொல்லி 3 வரும். அதே மாரி செகந்தராபாத்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் கோஸ்டல் ரயில்வே, சவுத் சென்ட்ரல் ரயில்வே அப்படின்னு 2 வரும். பட் வந்து நீங்க வந்து இப்ப வந்து நீங்க மும்பையோ, செகந்தராபாத்தோ குடுக்குறீங்கன்னா, இத நல்லா நோட் பண்ணுங்க மக்களே. இப்ப மும்பை, செகந்தராபாத் இல்ல பிலாஸ்பூர் இதெல்லாம் குடுக்குறீங்கன்னா, இங்க வந்து பிலாஸ்பூர்ல பாருங்க 2 ரயில்வே இருக்கு. அதே மாரி மும்பைல வந்து பாத்தீங்கன்னா 3 ரயில்வே இருக்கு. செகந்தராபாத்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ரயில்வே இருக்கு. நீங்க வந்து ஒரு ஒரு ஜோன் சேஞ்ச் பண்ற அந்த ஆப்ஷன்ல நீங்க உள்ள போனீங்கன்னா தெரியும். உள்ள போனோனே, ஃபர்ஸ்ட் நீங்க இது 2த்துல எது ஃபர்ஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இது 2த்துல எது செகண்ட் வேணும் அதையும் சூஸ் பண்ணணும். சரிங்களா? நீங்க வந்து சவுத் சென்ட்ரல் ரயில்வே மட்டும் சூஸ் பண்ணிட்டு, ஈஸ்ட் கோஸ்டல் ரயில்வே சூஸ் பண்ணாம விட்டீங்கன்னா, நீங்க வெறும் இந்த இந்த லைன் ஆஃப் இந்த சவுத் சென்ட்ரல் ரயில்வேல உள்ள இந்த வேக்கன்சிக்கு மட்டும் தான் எலிஜிபிளா வருவீங்க. அதுவே மும்பைல அப்ளை பண்ணிட்டு, நீங்க வந்து வெஸ்டர்ன் ரயில்வே மட்டும் ஆப்ஷனா சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, வெறும் இந்த லைன்ல உள்ள வேக்கன்சிக்கு மட்டும் தான் நீங்க வந்து இந்த 338 போஸ்டிங்க்கு மட்டும் தான் எலிஜிபிள் வருவீங்க. ஸோ, அதனால இந்த 3த்தையுமே வந்து 1, 2 இந்த 3த்துல எது உங்களுக்கு நம்பர் 1ஆ வேணும்? எது 2ஆ வேணும்? எது 3ஆ வேணும்? இதையுமே நீங்க வந்து வரிசைப்படுத்தி சூஸ் பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? ஸோ, 3 ரயில்வே, 2 ரயில்வே உள்ள இடத்த சூஸ் பண்ணீங்கன்னா, கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணுங்க. சரிங்களா? இப்ப நீங்க சென்னை சூஸ் பண்றீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. சென்னையில வந்து சதர்ன் ரயில்வே மட்டும் தான். ஸோ, இத ஒரே ஒரு இது சதர்ன் ரயில்வே கிளிக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடலாம். சரிங்களா? இப்ப நம்ம கேட்டகரி வைஸ் பார்க்கலாம். யூஆரா இருந்தா நான் வந்து ஆ முதல்ல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா நான் எத குடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஆரா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வந்து செகந்தராபாத்தையும் வைக்கலாம், பெங்களூரையும் வைக்கலாம். உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இந்த 2த்த நீங்க வந்து வைங்க. யூஆரா இருந்தீங்கன்னா. ஆ இது செகந்தராபாத்ல வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் சென்ட்ரல் ரயில்வேவ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சவுத் சென்ட்ரல் ரயில்வேவ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா குடுங்க. ஈஸ்ட் கோஸ்டல் ரயில்வேவ செகண்ட் ஆப்ஷனா குடுங்க. சரிங்களா? இன்கேஸ் செகந்தராபாத் சூஸ் பண்ணீங்கன்னா. அதே மாரி யூஆரா இருந்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து சென்னை வந்து ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன் மக்களே. யூஆரா இருந்தா சென்னை சூஸே பண்ணாதீங்க. உங்களுக்கு 3 ஆப்ஷனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆந்திரா சைட்லாம் இருந்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களோட செகண்ட் ஆப்ஷனா நீங்க வந்து புவனேஸ்வர கூட வைக்கலாம். சரிங்களா? ஆந்திரா சைடு ஆந்திரா ஒட்டி தான் புவனேஸ்வர். ஸோ புவனேஸ்வர கூட நீங்க வந்து செகண்ட் ஆப்ஷனா வைக்கலாம். ஆந்திரா சைடு இருந்தீங்கன்னா, ஆ நீங்களுமே கூட நம்ம தமிழ் பசங்கலாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களோட செகண்ட் ஆப்ஷனா நீங்க வந்து புவனேஸ்வர் வைக்கலாம். 3 ஆப்ஷனா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பிலாஸ்பூர் குடுக்கலாம். 4த் ஆப்ஷனா மும்பை சூஸ் பண்ணலாம் மக்களே. சரிங்களா? திருவனந்தபுரம் வேணாம். சென்னை வேணாம். இதுவே வந்து நீங்க வந்து ஓபிசில வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிசில வந்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதே தான். இந்த இடத்துலயும். பெங்களூர் ஆர் செகந்தராபாத் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகந்தராபாத்தா இருந்தா
சவுத் சென்ட்ரல் ரயில்வேவ முதல்ல வைங்க. ஈஸ்ட் கோஸ்டல் ரயில்வேவ செகண்ட்ல வைங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஷனா நீங்க ஓபிசியா இருந்தீங்கன்னா, நீங்க எத குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஆப்ஷனா நீங்க வந்து ஓபிசியா இருந்தா கூட நீங்க சென்னை வந்து சூஸ் பண்ணாதீங்க மக்களே. ஓபிசியா இருந்தா கூட சென்னை வந்து டேஞ்சர் தான். சென்னையில வந்து நீங்க வந்து ஓகே நான் நல்லா பிரிப்பேர் பண்றேன். ஆ நான் வந்து ஆக்சுவலா போன எக்ஸாம் என்டிபிசிலாம் மெயின்ஸ் வரைக்கும் போயிட்டேன். அப்படின்ற பட்சத்துல இருந்தீங்கன்னா, நீங்க வந்து நம்பி சென்னை வந்து நீங்க குடுக்கலாம். இல்ல நான் வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இதான் குடுக்குறேன். அப்படின்ற பட்சத்துல நீங்க சென்னை வந்து குடுக்காதீங்க. நீங்க ரொம்ப வருஷம் பிரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து என்ன சொல்றது? இந்த ஓபிசில நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, நீங்க வந்து கட் ஆஃப் நெறைய எடுத்தீங்கன்னா, நீங்க யூஆர்ல கூட செலக்ட் ஆயிருவீங்க. சரிங்களா? ஆ நம்ம நெறைய இயர்ஸ் பிரிப்பேர் பண்ணோம்னா என்ன ஆகும்? நம்ம ஓபிசி கட் ஆஃப் தாண்டி யூஆர்லயே கூட யூஆர் கட் ஆஃப் கூட கிளியர் பண்ணுவோம். ஸோ இனிஷியலா வரவங்க வந்து கண்டிப்பா வந்து சென்னை வந்து சூஸ் பண்ணாதீங்கன்னு தான் என்னோட ஒப்பீனியன். சரிங்களா? ஓபிசியா இருந்தா கூட சென்னை வந்து வைக்காதீங்க. உங்களோட செகண்ட் ஆப்ஷனா வந்து நீங்க வந்து பிலாஸ்பூர வைங்க. தேர்ட் ஆப்ஷனா வந்து பார்த்தீங்கன்னா, புவனேஸ்வர வைங்க. ஃபோர்த் ஆப்ஷனா மும்பைய வைங்க. அதே மாரி மும்பைல வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வந்து நீங்க வந்து சென்ட்ரல் ரயில்வேவ தான் சூஸ் பண்ணணும். சரிங்களா? சென்ட்ரல் ரயில்வே தான் பெரிய ரயில்வே மும்பைல. அதே மாரி வெஸ்டர்ன் ரயில்வே வந்து செகண்ட் ஆப்ஷனா சூஸ் பண்ணுங்க. சவுத் சென்ட்ரல் ரயில்வேவ தேர்ட் ஆப்ஷனா சூஸ் பண்ணுங்க. இன்கேஸ் மும்பை சூஸ் பண்ற மாரி இருந்தீங்கன்னா. அதே மாரி பிலாஸ்பூர் சூஸ் பண்ணீங்கன்னா, சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேவ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வைங்க. சிஆர் சென்ட்ரல் ரயில்வேவ செகண்ட் ஆப்ஷனா வைங்க. பிலாஸ்பூர் சூஸ் பண்ணீங்கன்னா. பிலாஸ்பூர் எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சத்தீஸ்கர்ல இருக்கு. நெறைய பேருக்கு பிலாஸ்பூர் எங்க இருக்கு அப்படின்னு யோசிப்பீங்க. சத்தீஸ்கர்ல இருக்கு. அதே மாரி செகந்தராபாத் வந்து தெலங்கானால இருக்கு. சரிங்களா? ஓபிசியா இருந்தீங்கன்னா, இத உங்க ஆப்ஷனா வச்சுக்கோங்க. ஓபிசியா இருந்தீங்கன்னா, நீங்க பெங்களூர கூட ஃபர்ஸ்ட் குடுங்க. அப்படி இல்லன்னா செகந்தராபாத்த கூட ஃபர்ஸ்ட் குடுங்க. செகந்தராபாத் குடுத்தீங்கன்னா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன். மறக்காம இந்த 2 ரயில்வேவையும் சூஸ் பண்ணிருங்க. இன்கேஸ் நீங்க வெறும் சவுத் சென்ட்ரல் ரயில்வே மட்டும் சூஸ் பண்ணீங்கன்னா, ஈஸ்ட் கோஸ்டல் ரயில்வேல உள்ள வேக்கன்சிக்கு உங்கள கன்சிடரே பண்ண மாட்டாங்க. சரிங்களா? இதுவே நீங்க வந்து எஸ்சியா இருந்தீங்கன்னா, எத சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சியா இருந்தீங்கன்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து எஸ்சி வந்து நீங்க யோசிக்காம சென்னையில கூட நீங்க வந்து ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணலாம் மக்களே. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வந்து நீங்க வந்து ஆ பெங்களூர், செகந்தராபாத், சென்னைய கூட நீங்க வந்து ரிஸ்க் எடுத்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வைக்கலாம். எஸ்சிக்கு வந்து சென்னையில கூட வந்து உங்களுக்கு வந்து நல்ல போஸ்ட் தான். சரிங்களா? பட் எஸ்டியா இருந்தா சென்னைய வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வைக்காதீங்க. எஸ்டிய பொறுத்தவரைக்கும் இந்த ராஜஸ்தான் சைடு உள்ளவங்க மோஸ்ட்லி வந்து நம்ம சென்னையில, சவுத்ல எல்லா இடத்துலயும் செலக்ட் ஆவாங்க. அவங்க நேம் வந்து இந்த மீனா அப்படின்ற முடியும். சரிங்களா? அவங்க வந்து எஸ்டி கம்யூனிட்டில வருவாங்க. அவங்க வந்து நெறைய பேர் சவுத்ல தான் குடுப்பாங்க. ஸோ எஸ்டி வந்து கொஞ்சம் எந்த இடத்துல வேக்கன்சி நல்லா இருக்கோ பார்த்து குடுங்க. எஸ்டி வந்து டேஞ்சர் தான். சரிங்களா? எஸ்சியா இருந்தீங்கன்னா, இந்த 3த்துல நீங்க எது வேணா குடுக்கலாம். வேக்கன்சி சென்னையில கம்மியா இருக்குன்னு கூட பார்க்காதீங்க. ஆ எஸ்சி வந்து கொஞ்சம் அப்ளைடே வந்து கொஞ்சம் கட் ஆஃப் வந்து கம்மியா தான் போகும். ஸோ நீங்க நல்லா பிரிப்பேர் பண்றீங்கன்ற பட்சத்துல சென்னை கூட குடுக்கலாம். இல்ல நான் நியூவா தான் பிரிப்பேர் பண்றேன் அப்படின்ற பட்சத்துல நீங்க இந்த 2த்த செகந்தராபாத் ஆர் பெங்களூர ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வைங்க. சரிங்களா? எஸ்டியா இருந்தீங்கன்னா, சென்னை குடுக்க கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. வேக்கன்சி கம்மியா இருக்கு. ஸோ எஸ்டி வந்து நம்ம பிரெடிக்ட் பண்ணவே முடியாது. பட் மேக்ஸிமம் வந்து அவங்க வந்து நல்லா அனலைஸ் பண்ணி தான் அந்த பசங்க வந்து சூஸ் பண்ணுவானுங்க. சரிங்களா? ஆ அவங்களும் வந்து இந்த 2 இடத்த தான் மேக்ஸிமம் வைப்பாங்க. என்னதான் இந்த 2 இடத்த சூஸ் பண்ணாலும் அட்லீஸ்ட் வேக்கன்சி அதிகமா இருக்கு. சரிங்களா? வேக்கன்சி அதிகமா இருக்கு. ஸோ எஸ்டி வந்து நீங்க யோசிச்சு பார்த்து குடுங்க. எஸ்டிய கேட்டீங்கன்னா, என்ன கேட்டீங்கன்னா செகந்தராபாத், பெங்களூர் இது 2 தான். மத்த எதுவுமே நீங்க இந்த சைட்லாம் கூட தேவையில்ல. பிலாஸ்பூர்லாம் போவாதீங்க. பிலாஸ்பூர் குடுக்காதீங்க. மும்பைலாம் எஸ்டி வந்து சூஸ் பண்ணாதீங்க. அதே மாரி எஸ்சி, எஸ்டி வந்து மும்பைலாம் சூஸ் பண்ணிறாதீங்க. சரிங்களா? எஸ்சி, எஸ்டி 2 கேட்டகரில இருந்தாலுமே மும்பை சூஸ் பண்ணாதீங்க. இடபிள்யூஎஸ் கேட்டகரில இருக்கீங்களா நீங்க? நீங்க வந்து உங்களுக்கான வேக்கன்சி வந்து மும்பை சூஸ் பண்ணாதீங்க. பிலாஸ்பூரும் சூஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா நீங்க இடபிள்யூஎஸ்ல இருந்தீங்கன்னா, பெங்களூர் வைக்கலாம் மக்களே. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா பெங்களூர் வைங்க. செகண்ட் ஆப்ஷனா வந்து நீங்க வந்து இது வைங்க. செகந்தராபாத் வைங்க. சரிங்களா? ஈவன் நீங்க எஸ்டியா இருந்தீங்கன்னா, திருவனந்தபுரம் கூட சூஸ் பண்ணலாம். எஸ்டியா இருந்தீங்கன்னா. பட் சென்னை வந்து யோசிச்சுக்கோங்க. எஸ்டியா இருந்தீங்கன்னா. கண்டிப்பா குடுக்காதீங்க. திருவனந்தபுரம் கூட நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம சொல்ல முடியாது மக்களே. பிரெடிக்ட்டே பண்ண முடியாது. எல்லாருமே வந்து இப்ப வேக்கன்சி நல்லா இருக்குன்னு இங்க கூட இந்த எது சொல்றது? பெங்களூரு, செகந்தராபாத் குடுத்துட்டு சென்னைய வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இக்னோர் கூட பண்ணலாம் அவங்க. சரிங்களா? ஆ ஏன்னா நீங்க வந்து ஒவ்வொரு மெரிட் லிஸ்ட்டும் எடுத்து பாருங்களேன். இந்த எஸ்டி கம்யூனிட்டில செலக்ட் ஆகுறவங்க பேர் வந்து இந்த நம்ம சென்னையில செலக்ட் ஆறவங்க லோட நேம் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, 90% 80 டூ 90% வந்து 80% டூ 90% வந்து அவங்க நேம் வந்து மீனா அப்படின்னு முடியும். சரிங்களா? அப்படி முடிஞ்சா அவங்க வந்து அந்த எஸ்டி கம்யூனிட்டில தான் வருவாங்க. சரிங்களா? இந்த மீனான்ற முடியிற நேம் எங்க இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜஸ்தான் ஸ்டேட்ல தான் அந்த பேர் வந்து வைப்பாங்க ஆக்சுவலா. ஓகேங்களா? ஸோ வந்து
வேக்கன்சி கம்மியா இருக்குன்னு சொல்லி அவன் ஃபுல்லாவும் எல்லாருமே இங்க இக்னோரும் பண்ணலாம். ஸோ எல்லாருமே இக்னோர் பண்ணிட்டாங்கன்னா, வேக்கன்சி வந்து இங்க இங்க வந்து எல்லா எல்லா ஜோன போல கட் ஆஃப் வந்து இங்க வந்து நார்மலா போயிரும். எல்லாரும் நார்மலா இத வந்து இக்னோர் பண்ணிட்டாங்கன்னா, நார்மலா போலாம், கம்மியா கூட போலாம். பட் எல்லாருமே அ கொஞ்சம் டாக்டிக்ஸா யோசிச்சு இத குடுத்தாங்கன்னா, கட் ஆஃப் ரொம்ப கூட ஏறிரும். ஸோ வந்து எஸ்டி வந்து நீங்க கொஞ்சம் யோசிச்சு கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. நான் இந்த எஸ்டி கம்யூனிட்டில இருந்தா, நான் வந்து இந்த 2த்த தான் மக்களே சூஸ் பண்ணுவேன். அதுதான். நான் வந்து உங்கள இதுதான் சூஸ் பண்ணணும்னு சொல்லல, யாரையுமே. சரிங்களா? நீங்க அப்ளை பண்ணிட்டு, நாளைக்கு இந்த இடத்துல கட் ஆஃப் கம்மியா வரல அப்டின்ட்டு, "ஏன் ப்ரோ?" அப்டின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா வந்து, நம்ம வந்து ரயில்வே போர்டு கிடையாது. பேப்பர் வந்து எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து கட் ஆஃபே பிரெடிக்ட் பண்ண முடியும் ஆக்சுவலா. இப்போ வந்து வேக்கன்சி வச்சு நம்ம அப்ளை பண்ணலாம். அது மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். ஸோ நீங்க இன்னும் நெறைய சேனல் பாருங்க. பார்த்துட்டு நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்றதே நீங்க பிளைண்டா நம்ப தேவையில்ல. நெறைய சேனல் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா வந்து நீங்க வந்து எது மாத்தணுமோ மாத்திக்கோங்க. பட் வந்து மாத்துறது வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு 2ஆம் தேதியாவது, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி நைட்டுக்குள்ள நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிருங்க. அதுக்கு மேல சர்வர் வந்து சரியா இன்கேஸ் பிஸியா இருக்கும். லாஸ்ட் மினிட் நெறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நெறைய பேர் வந்து நான் லாஸ்ட் டே வரைக்கும் அனலைஸ் பண்ணிக்கிறேன். நெறைய வீடியோ பார்த்துக்கிறேன். நெறைய பேர் போல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நான் லாஸ்ட் டே சூஸ் பண்றேன் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, சர்வர் வந்து உங்களுக்கு திடீர்னு வந்து இல்ல சர்வர் பிஸியா இருந்து மாத்த முடியலன்னா என்ன பண்றது? ஸோ வந்து முதல்ல மாத்திருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். மாத்திட்டு செம்மையா பிரிப்பரேஷன போடுங்க பார்த்துக்கலாம். எங்க எவ்வளோ கட் ஆஃப் போனாலும் நம்ம பிரிப்பேர் பண்றதுல தான் இருக்கு. பயங்கரமா பிரிப்பேர் பண்ணுங்க. இடபிள்யூஎஸ் வந்தா இந்த 2த்த மட்டும் ஆப்ஷனா வைங்க. சரிங்களா? 3 ஆப்ஷனா சென்னைய வச்சுக்கோங்க. ஓகே மக்களே! இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. மறக்காம நம்மளோட சேனல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாரி நம்மளோட இன்ஸ்டா ஐடி ரத்னா_ராக்ஸ். இன்ஸ்டாலயுமே வந்து நம்ம ஷார்ட்ஸ் மாரி நெறைய அப்டேட் வந்து வேக்கன்சிலாம் வர்றது அப்டேட் வந்து ஷார்ட்ஸ் மாரி போட்டுட்டு இருக்கோம். ஸோ இன்ஸ்டாவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. சரிங்களா? ஓகே அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம். பை பாய். டேக் கேர்.